ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இது ஒரு பர்சனல் வீடியோ தான். என் பையனுடைய காலேஜ் அட்மிஷன்ஸ் பற்றி டீட்டெயில்ஸ் சொல்ல போகிறேன். அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஃப்ரெஷர்ஸ் டே 20th ஆகஸ்ட் நடந்தது. 21st ஸ்டார்ட் ஆகிடுச்சு காலேஜ். ஸோ ஃப்ரெஷர்ஸ் டேயில் வந்து பேரண்ட்ஸ் வித் சைல்டோட வர சொல்லியிருந்தாங்க. ஸோ அன்றைக்கி எல்லாருமே போயிருந்தோம். ஸோ உள்ளே போனது சீனியர் பசங்க எல்லாமே வந்து இன்டர்வியூ எடுக்கிறது, எப்படி இந்த காலேஜ் பற்றி டீட்டெயில்ஸ் இருக்குது, இந்த காலேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணது ரொம்ப கங்க்ராச்சுலேஷன்ஸ், சூப்பரான செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சீனியர்ஸ் எல்லாமே வந்து அவங்க தான் எல்லாமே இன்ட்ரொடக்ஷன் எல்லாமே பண்ணாங்க அண்ட் இன்டர்வியூ எடுத்தாங்க. ஸோ ரெஸ்பான்ஸ் செம்ம சூப்பராக இருந்ததுங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக ஒரு இனாகுரேஷன் ஃபங்க்ஷன் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. நாங்கள் படித்த காலத்துலலாம் ஒரு ஸ்கூல் லைஃப் மாதிரி தான் போச்சு அந்த 3 years. ஸோ இங்கே வந்து என்ஜினியரிங் காலேஜ் வந்து செம்ம சூப்பராக இருக்குங்க. இது வந்து எல்லாமே நிற்கிறவங்க எல்லாமே சீனியர் பசங்க தான். ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து அவ்வளோ ஒரு இன்வைட் கொடுக்குறாங்க சீனியர்ஸ். இந்த ரேகிங் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லை. நியூ வர ஸ்டூடெண்ட்டுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ், நல்ல ஒரு இன்வைட் அண்டு சூப்பராக தோல் கொடுத்து நல்லா இன்வைட் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. சீனியர்ஸ் எல்லாம் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா காலேஜில் வந்து அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஈகோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இல்லாமல் பசங்களே வந்து நல்லா மிங்கிள் ஆகி அவங்களா வந்து வாலண்டியராக பேசுகிறாங்க. ஸோ நாங்கள் ஃபேமிலியோட இனாகுரேஷன் போயிருந்தோம். பாருங்கள் என்ன அழகான இந்த செக்ஷன் எல்லாமே வந்து லேப் டெக்னீஷியன்ஸ் எல்லாமே உள்ளே நுழைஞ்சோடனே ரிசப்ஷன் பக்கத்தில் இது எல்லாமே விஷயங்கள் இருக்கும். அண்டு அப்புறம் பேக் நிறைய பேரண்ட் வந்திருந்தாங்க. நல்ல சூப்பரான அட்மிஷன் இந்த வருஷம். ஸோ அதனால் கிட்டத்தட்ட ஒரு 3000 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள் பின்னாடி கிரவுண்டு, நல்ல ஒரு பெரிய கிரவுண்டு, அங்கே தான் வந்து ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 500 ஸ்டாஃப் இருப்பாங்க போல இருக்குது, லெக்சரர்ஸ் ஸ்டாஃப் எல்லாம் சேர்த்து. ஸோ அந்தளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான என்ட்ரி தான். பாருங்கள் எவ்வளோ அழகாக கொடுத்துருந்தாங்க. எங்கே 4 சீட்டு ஒன்றா இருக்கும், அங்கே போங்க, ரொம்ப பின்னாடி வேண்டாம். முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும், சீஃப் கெஸ்ட் வந்து விஜய் அவர்கள். நம்ம தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே. நான் ஃபோட்டோ தம்பனையில் கொடுத்துருக்கேன் பாருங்கள், அவர் தான் சீஃப் கெஸ்ட்டு. என்ன ஒரு ஸ்பெஷலான விஷயம்னா விஜய் அவர்கள் கூட அக்னி காலேஜில் தான் படிச்சிருக்காரு. 2005லேருந்து 9 வரைக்கும் அந்த பீரியடில் அவர் இங்கே தான் இன்ஜினியரிங் கோர்ஸ் முடிச்சிருக்காரு. அவரே வந்து ஸ்பீச் கொடுக்கும்போது பயங்கர என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. சேம் ப்ரொஃபஸர் இந்த காலேஜில் படித்து பெரிய பெரிய